ஹே காய்ஸ், ஹோப் யூ ஆல் டூயிங் குட். திஸ் இஸ் மேட் இன் 72. இன்றைக்கி டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 27. ஸோ இன்றைக்கி நம்ம ரேப்பிட்டோ தான் ஓட்ட போகிறோம். இன்றைக்கி எவ்வளோ சம்பாதிக்கிறேன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு கடைசியாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ட்ரிப் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன், அதுக்கு 200 வந்தது. இப்போ செகண்ட் ட்ரிப் வந்து சென்ட் தாமஸ் மோல் வந்து மயிலாப்பூர். இங்கேருந்து நான் மயிலாப்பூர் போயிட்டு நான் உங்களுக்கு எவ்வளோ சொல்லிட்டு கண்டினியூ பண்ணுறேன். மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள் இந்த வீடியோவை. நம்ம வந்து செகண்ட் ட்ரிப்பையும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த ட்ரிப்புக்கு வந்து 129 ரூபா வந்துச்சு. கஸ்டமர் வந்து நமக்கு 130 ரூபா கொடுத்தாங்க. இப்போ நம்ம வந்து செகண்ட் ரைடு முடிக்கிறதுக்குள்ளே நமக்கு வந்து தேர்ட் ரைடு வந்துருச்சு. இப்போ மயிலாப்பூர்லேருந்து நம்ம டி நகர் போகணும். கஸ்டமர் லொக்கேஷனுக்கு இப்போ நம்ம வந்தாச்சு. கஸ்டமருக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். கஸ்டமர் வந்தது நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். கஸ்டமர் லொக்கேஷனுக்கு வந்து ஒரு 5 மினிட்ஸ்க்கு மேலே ஆச்சு. பட் கஸ்டமர் கிட்ட வந்து எந்த ரெஸ்பான்ஸ் இல்லை. அவங்களுக்கு கால் பண்ணி கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்க, நான் வந்து ஆட்டோ புக் பண்ணுறதுக்கு பதிலாக பைக் புக் பண்ணிட்டேன்ப்பா, நீங்கள் இந்த ரைட்டை கேன்சல் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் ட்ரிப்புக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். நெக்ஸ்ட் ட்ரிப்பு வந்ததும் நான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன், எங்கேருந்து எங்கே போகிறோம் அப்படி சொல்லிட்டு. டி நகர் ஆர்டர் கேன்சல் பண்ணதுக்கப்புறம் நமக்கு ஒரு ட்ரிப்பு அங்கேருந்து கோயம்பேடு வந்தது. ஸோ வந்து நம்ம கோயம்பேடுக்கு போனோம். கோயம்பேடுக்கு போயிட்டு அங்கே கஸ்டமரை ட்ராப் பண்ணுறதுக்குள்ளே நமக்கு அடுத்த ஆர்டர் வந்துருச்சு. மயிலாப்பூர்லேருந்து கோயம்பேடு போகிறதுக்கு வந்து 150 ரூபா வந்துச்சு. நமக்கு கஸ்டமர் வந்து 150 ருபீஸ் கேஷாக கொடுத்துட்டாங்க. அடுத்து கோயம்பேடுலேருந்து நம்ம ட்ரிப்ளிகேன் போக போகிறோம். இது வந்து ஒரு பார்சல். அங்கே இந்த பார்சலை வந்து நம்ம வந்து ஒரு கடையில் போய் நம்ம வந்து டெலிவரி பண்ணணும். இந்த ட்ரிப்புக்கு எவ்வளோ வந்ததுன்னு சொல்லிட்டு நான் அங்கே போயிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஃபைனலாக நம்ம வந்து ட்ரிப்ளிகேனில் பார்சலை கொடுத்து முடிச்சாச்சு. கொடுத்து முடிஞ்சோடனே நமக்கு வந்து 180 ருபீஸ் வந்துச்சு. கஸ்டமர் வந்து 200 ரூபா கொடுத்தாங்க. நம்ம அந்த ஆர்டரை டெலிவரி பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே நமக்கு அடுத்த ட்ரிப் வந்துருச்சு. ட்ரிப்ளிகேன்லேருந்து நம்ம வந்து கேகே நகர் போகணும். இப்போ வந்து நான் கேகே நகரில் கஸ்டமரை ட்ராப் பண்ணிட்டு தான் அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கிறேன். இந்த ரைடுக்கு வந்து 130 ருபீஸ் வந்துச்சு. கஸ்டமர் வந்து 130 ருபீஸ் நமக்கு ஜிபே பண்ணிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் ட்ரிப்புக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். நெக்ஸ்ட் ட்ரிப் வந்ததும் நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன், எங்கேருந்து எங்கே போகிறேன் அப்படி சொல்லிட்டு. ஃபைனலாக கேகே நகரில் கஸ்டமரை ட்ராப் பண்ணதுக்கப்புறம் ஒரு 1 ஹவர் பக்கம் நமக்கு ஆர்டரே வரல. ஸோ அப்படியே பையன் அங்கேருந்து அசோக் நகர் பக்கமாக வந்தேன். அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு ஆர்டர் வந்து ஆழ்வார்பேட்டைக்கு வந்துச்சு. கஸ்டமர் இப்போ வந்து ஆழ்வார்பேட்டையை ட்ராப் பண்ணிட்டு தான் நான் வந்து பேசிகிட்டு இருக்கிறேன். இன்றைக்கி ரொம்ப நேரமாக ஆர்டர் வரவே இல்லை. வந்த ஆர்டருமே சின்ன சின்ன ஆர்டராக வந்தது. ஃபேவராக எந்த ட்ரிப்புமே நான் வந்து அமையலை நமக்கு. ஸோ வந்து நல்ல ட்ரிப்புக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். ஃபைனலாக இந்த ஒரு ஆர்டர் ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸோ இந்த ட்ரிப்பை நான் எடுத்து வந்துட்டேன். இதோட நம்ம 6 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் ட்ரிப்புக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். வந்தது நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ ரொம்ப நேரமாக நமக்கு ட்ரிப்பே வரல. ஒரு நல்ல ட்ரிப்பாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ ஒரு டீ கடையில் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ இந்த கிளிப்பை நான் ஷூட் பண்ணேன். மறக்காமல் இது எந்த இடம் அப்படி சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ட்ரிப்பு நான் உங்களுக்கு வந்தது நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன், எங்கேருந்து எங்கே போகிறோம் சொல்லிட்டு. இப்போ டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 7:40. இது வரைக்கும் நம்ம வந்து 14 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம். 1421 ரூபா வந்து நம்ம மொத்தம் சம்பாதிச்சிருக்கிறோம் இது வரைக்கும். நான் வந்து ஈவினிங் அப்புறமா வந்து ட்ரிப்பை கண்டினியூ பண்ணல. என்னோடய ஃபோனில் சுத்தமாக சார்ஜ் இல்லை. ஸோ வந்து நான் போயிட்டு சாப்பிட்டுட்டு மொபைல் சார்ஜ் பண்ணிவிட்டு திரும்ப ரிட்டன் வந்துருக்கிறேன். இப்போ வந்து நம்ம எஸ்ஆர்எம் ராமாபுரமில் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்குறோம். ஆஃப்டர்நூன் வரைக்கும் நம்ம வந்து 8 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் இப்போ வரைக்கும் வந்து நம்ம திரும்ப 6 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம். மொத்தம் 14 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் ட்ரிப்புக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்ததும் உங்களுக்கு நான் கண்டினியூ பண்ணுறேன். கண்டினியூஸாக ட்ரிப்பு வந்துக்கிட்டே இருந்ததுனால வந்து நம்மளால் வீடியோ எடுக்க முடியல. இப்போ வந்து நம்ம வந்து 18 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம். டோட்டலாக 18 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு 1640 ரூபா நான் வந்து மொத்தமாக நம்ம சம்பாதிச்சிக்கிறோம். ஸோ இதோட நான் வந்து எர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஸோ மொத்த ஏர்னிங்ஸ் சொல்லி நான் காட்டுறேன். இதுதான் வந்து நம்ம 27ஆந்தேதி மொத்தம் சம்பாதிச்ச காசு 1667 ரூபா. ஆனால் இது நம்மளோட ஃபைனல் ஏர்னிங்ஸ் கிடையாது. மொத்தம் நம்ம அன்றைக்கி வந்து 1930 ரூபா வந்து நமக்கு எல்லாம் வந்தது. இது கமிஷன் எல்லாம் பிடிச்சது போக இவ்வளோ காட்டுது நமக்கு. ஸோ இந்த ஏர்னிங்ஸ் அதிகமாக கம்மியாக அப்படி சொல்லிட்டு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோ நம்ம சேனல் அப்லோட் பண்ணுவோம். நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் சொல்லுவோம். ஸோ இதே மாதிரி நிறைய வீடியோ வேணும்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.